ஓம் சாந்தி 25/5/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு தூய்மையான கண்ணை தர வந்திருக்கிறார். உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த கண்கள் கிரிமினல் கண்களாக ஆகக்கூடாது, குற்றமுள்ள பார்வையாக கண்களாக ஆகக்கூடாது. கேள்வி: எல்லையில்லா சன்னியாசிகளாகிய குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா எந்த ஒரு ஸ்ரீமத்தை தந்திருக்கிறார்? பதில்: பாபாவின் ஸ்ரீமத்து இது. நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு நரகத்தை புத்தியினால் தியாகம் செய்யுங்கள். நரகம் என்பது பழைய உலகம். நீங்கள் புத்தியால் பழைய உலகத்தை மறக்கவும். ஒரு குறுகிய வீட்டை விலக்கிவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்பது அது உங்களுக்கில்லை. உங்களுடையது எல்லையற்ற வைராகியமாகும். இதுவே உங்களுடைய வானப்பிரஸ்த நிலையாகும். அனைத்தையும் விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. பெயரும் உருவமும் இல்லாமல் விலகியிருக்கும் பொருளை பார்க்க முடிவதில்லை. ஆகாயத்துடன் காந்த சக்தி இருக்கிறது. ஆனால் இது ஆகாயம்தான் என்று உணரப்படுகிறது இல்லையா? இது கூட ஞானம்தான். எல்லா நுட்பமும் புத்தியால் புரியும்படி அமைந்திருக்கிறது. படைப்பவர் படைப்பை பற்றிய ஞானத்தை ஒரே ஒரு பாபாதான் தருகின்றார். நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் கல்வியை சொல்லிக் கொடுக்கவும். பள்ளிக்கு குமாரிகள் படிப்பதற்காக செல்கிறார்கள். சேர்ந்து படிப்பதால் சிலர் கெட்டும் போகிறார்கள். குழந்தைகளே, இங்கு கிரிமினல் பார்வை இருப்பதால் முகத்திரை அணிகிறார்கள். அங்கே கிரிமினல் கண் கிடையாது, எங்கு சத்தியுகத்தில். ஆகவே முகத்திரை அணிய அவசியமில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு முகத்திரை மாட்டி இருப்பதை பார்த்திருக்கின்றீர்களா? அங்கு ஒரு பொழுதும் கெட்ட எண்ணம் வருவதில்லை. பாபா அழிவில்லாத மருத்துவர். எந்த பூமி நிரந்தரமாக வாழ்வதற்கேற்றதாக இருக்கிறதோ அங்குதான் வருவார். கண்டிப்பாக எந்த பூமியில் பகவானுடைய பாதம் பட்டதோ அந்த பூமி ஒரு பொழுதும் அழிய முடியாது. இந்த பாரத தேசம் தேவதைகளுக்காக இருக்கிறது. இதில் மாற்றம் மட்டும் ஏற்படுகிறது. பாரதத்திற்கு தான் ஆல்ரவுண்ட் நடிப்பு இருக்கிறது. மற்ற எந்த கண்டத்திற்கும் இப்படி கூற முடியாது. பாபா சொல்கிறார், சந்நியாசி யாரும் சம்பூர்ண நிர்விகாரியாகவில்லை. அடிக்கடி விகாரிகளிடம் பிறவி எடுக்கிறார்கள். அநேக பால பிரம்மச்சாரிகளும் இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பிறகு வயதாகிவிட்டால் கவனிப்பதற்கு கல்யாணம் செய்து கொள்வார்கள். பிறகு அவர்களுக்கு சொத்து செல்வங்களை விட்டுவிட்டு செல்கிறார்கள். மீதி செல்வத்தை தானம் செய்துவிட்டு செல்கிறார்கள். இங்கோ தங்களுடைய குழந்தைகளிடம் நிறைய மோகம் இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளுக்கு எல்லாம் அர்ப்பணித்து விட்டு நமக்கு பிறகு சரியாக நடத்துகிறார்களா இல்லையா என்று கண்காணிக்கிறார்கள். தற்காலத்தில் குழந்தைகள் கூறுகிறார்கள், அப்பா வானப்பிரஸ்தம் ஆகிவிட்டார், நல்லதாயிற்று, சாவி கிடைத்து விட்டதே. ஆனால் உயிருடன் இருக்கும் பொழுதே செல்வம் முழுவதையும் அழித்து விடுகிறார்கள். பிறகு இங்கிருந்து வெளியே போங்கள் என அப்பாவிடமே கூறுகிறார்கள். பாபா கூறுகிறார், நான் சங்கமிகத்தில் தான் வந்து தமோ பிரதானத்தை சத்தோ பிரதானமாக மாற்றுகிறேன். நீங்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள்.
முள்ளிருந்து மலராக ஆக்கக்கூடியவர். உடனே இது முற்றிலும் சத்தியமான விஷயம் என்பார். அதாவது முள்ளிலிருந்து மலராக ஆக்கக்கூடியவர் ஒரு பாபாதான். இதை நீங்கள் பிறருக்கு சொல்லும் பொழுது இது முற்றிலும் சத்தியமான விஷயம்தான் என்பார்கள். யாரேனும் நன்றாக புரிந்தால் உங்களை பார்த்து நீங்கள் நன்றாக புரிய வைக்கிறீர்கள் என்று கூறுவார். 84 பிறவி கதையும் சரிதான். ஞானக்கடல் அந்த ஒரே ஒரு தந்தைதான். ஞானக்கடல் ஒரு பாபாதான். அவர் இங்கு வந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் தருகிறார். பிரம்மா மூலமாக முழு ஞானத்தையும் தருகிறார். சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையினுடைய எல்லா விதமான ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சத்குரு பாபாவின் நினைவின் மூலம் புத்தியை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். உண்மையானவராக வேண்டும். ஆஸ்திகராகி பிறரையும் ஆஸ்திகர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை. ஆகவே எல்லையற்ற சந்நியாசியாகி அனைவரிடமிருந்தும் புத்தி யோகத்தை விலக்கிவிட வேண்டும். தூய்மை அடைய வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இன்றைய இந்த அழகான முரளியினுடைய அழகான வரதானம், தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவில் இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆகுக. தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவில் இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம்: யாருக்கு எந்த ஒரு தேகம் மற்றும் தேகதாரிகளுடனான தொடர்பு, அதாவது மனதின் பற்றுதல் இல்லையோ அவர்களே ஃபரிஷ்தா ஆவார்கள். ஃபரிஷ்தாக்களுடைய பாதங்கள் எப்பொழுதுமே தரையில் இருந்து உயரத்திலேயே இருக்கின்றன. தரையில் இருந்து மேலே என்றால் தேக உணர்வின் நினைவிலிருந்து உயர்ந்திருப்பதாகும். யார் தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவிலிருந்து உயரே இருக்கின்றார்களோ அவர்களே அனைத்து வித பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆகின்றார்கள். அப்படிப்பட்ட ஃபரிஷ்தாக்கள் தான் டபுள் லைட் நிலையினுடைய அனுபவம் செய்கின்றார்கள். ஸ்லோகன்: வார்த்தையின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக குணம் தென்பட வேண்டும். அப்பொழுதே பிரத்யக்ஷதா ஏற்படும். வார்த்தையின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக குணம் தென்பட வேண்டும். அப்பொழுதே பிரத்யக்ஷதா ஏற்படும். தந்தை வெளிப்படுவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.